இப்ப திமுகவிலே 60 வருஷமா இருந்து என்ன தலித்துகள் பெற்றார்கள். ஆனால் இந்த நேரத்தில் அவருக்கான வாய்ப்பு தலித் அரசியலுக்கு ஒரு தலித் தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப முக்கியம். இதை பாரதிய ஜனதா ஆட்டையை கலைத்து விடுவதற்கு முயற்சி செய்தார்கள். காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் கட்சி கூட சேர்வது பாஜகவுக்கு பிடிக்காது. இசிகையிலிருந்து சில டிமாண்ட்ஸ் வைக்கப்படுது, அதுல துணை முதல்வர் பதவி கேட்கப்படுது. இல்ல, அழுத்தம் கொடுப்பதற்கு சிறுத்தைகளுக்கும் அவ்வளவு ஒன்றும் புத்தி கெட்டவர்கள் அல்ல. ஆட்சி அமையவில்லை என்றால் வைத்துக் கொள்ளுங்கள், அது விஜய்க்கு நம்ம நன்மையாக அமையும். விஜய் ஆட்சியை கலைத்தால் அவர் எலெக்ஷன் என்றால் 200 இடங்களை ஜெயிச்சு போவார். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்தாலுமே இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் மேலாக போது பதவி ஏற்கிறதுல அந்த இழுபறியானது நீண்டுகிட்டே போகுது. பல சிக்கல்கள் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் அரசியல்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன முடிவுல இருக்காங்க சார்? விசிகா அந்த 2 சீட்டு வந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும்ன்ற மாதிரி இப்போ ஒரு நிலையில இருக்காங்க. இது எப்படி போகுமா இன்னைக்கு? எப்படி பாக்குறீங்க உங்க பார்வையில? ஆக்சுவலி இப்போ ஒரு சிக்கல் ஏற்பட்டதாக தெரியவில்லை. காரணம் 120 ஆதரவு எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பாரதிய ஜனதா எப்படியாவது இவர்களை கலைச்சு விடணும், ஏதாவது பண்ணிடணும்னு அவர்களுடைய தடிகிடுத்தனம் வேலைகள் செய்தார்கள். ஆக இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? இந்தியாவுடைய அரசியலமைப்பு கரெக்டா பேஸ் பண்ணி பொம்மை கேஸ்ல வேர்டிக்ட் வந்திருக்கு. இப்ப இவங்க போட்டியில இருக்கிறது விஜய் மட்டும்தான். ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக கவர்னர் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஆட்சி மெஜாரிட்டி இல்லை. ஆனா இருக்கிற லாங்கஸ்ட் பார்ட்டியா, ஒரு பெரிய பார்ட்டியா 113 சீட்டை கொண்டு கொடுக்குறாரு. 113 பேர் எங்களுக்கு ஆதரவு இருக்கிறார். ரிமைனிங் 6 பேர், 18 தானே, 18 17 தான் வரும், 18 இருக்கணும். அப்ப அவர் சொல்றாரு, வேற மற்ற கட்சிகள் இவருக்கு போட்டியாக நான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லல. ஒருத்தர் 110, இன்னொருத்தர் 110 வச்சிருக்காருன்னு வைப்போம். அப்ப 220, இன்னும் 14 சீட்டு வெளியே இருந்தாச்சுன்னா 2 பேரும் ஆட்சி அமைக்க கோரனா அவரும் அந்த கருத்தை சொல்லலாம். ஆனா ஆட்சி அமைக்க விஜய்க்கு யாராவது போட்டி இருக்காளா? நான் மட்டும்தான் ஆட்சியில் இருப்பேங்க. ஏன்னா டிஎம்கே 50 இடங்கள், 59, 56, இல்ல ஆமா 59, டிஎம்கே 59, மொத்தம் 73. அதே மாதிரி ஏடிஎம்கே 47, அப்படிதான் இருக்க, மொத்தம் 53. அப்ப யாருமே ஆட்சிக்கு தயாரா இல்லை. இவர் மட்டும் தான் 108 வச்சிருக்காரு. காங்கிரஸ் கொண்டு கவரிங் லெட்டரோட 113. அப்ப பாஜகவினுடைய கவர்னர், இது கவர்னர் என்பது சும்மா பேருக்கு, பாஜகவின் பிரதிநிதியாக இருக்கும் தமிழ்நாட்டுடைய கவர்னர், இல்ல தம்பி நீங்க ஃபுல் கவரேஜா, பேர் என்ன, ராஜேந்திர அர்லேக்கர், நீங்க ஃபுல்லா கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றார். ஆனால் இந்தியாவுடைய வேர்டிக்ட் என்ன சொல்லுது? கவர்னருக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று அது சொல்றாங்க. இந்த விஷயத்த சொல்வதற்கு கவர்னருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. கவர்னர் அலுவலகத்துல போய் அவர் தலையை என்ன சொல்ல முடியாது. தலையை என்ன சொல்வது எல்லாம் சட்டமன்றத்தில் தான் சொல்ல வேண்டும். அதற்கு முன்பு அது என்ன சொல்றது, வார்த்தை சொல்ற, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஷுட் பி டன். அதாவது எதுலன்னு சொன்னா கவர்னர், அதாவது சட்டமன்றத்தில் அவர் நிரூபிக்கணும். அப்ப அவருக்கு முதலமைச்சரா பதவி ஏற்று வச்சிடணும். பதவி வச்சு 2 வாரம் முதலமைச்சரா இருப்பார். ஒரு 15 நாளைக்கு அப்புறம் 16ஆம் நாள், 20 நாளைக்கு அப்புறம் 21ஆம் நாள் தமிழ்நாடு சட்டமன்றம் கூடும். அப்போ தலை எண்ணணும். விஜய் லெட்டர் கொடுப்பார். விஜய் ஒரு 108, காங்கிரஸ் ஒரு 5. இந்த 15 நாட்கள்ல அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையோ, விடுதலை சிறுத்தைகளையோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிட்டியோ, சிபிஎம்ஐயோ எல்லாரையும் ஒன்னா அடைச்சு கொண்டு தலை எண்ணிடணும். ஆனா இப்ப தலைகீழ நடக்குது. அப்படியே இப்ப அவர் சொன்னதுனால 2வது முறையும் சொல்றாரு. அவர் சொல்றாரு, எனக்கு உரிமை இருக்கிறது, எனக்கு இவ்வளவு ரைட்ஸ் இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், நான் ப்ரூவ் பண்றேன், ஐ எம் ப்ரூவிங் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு ஒரு முறை கேட்டு, 2வது முறை கேட்டும் 2வது அனுமதிக்க மறுத்து, நேற்று மாலை இப்பொழுது திருமாவளவருடைய அலுவலகத்துக்கு வரப்போவதாக பெரும் நெருக்கடி நடந்து கொண்டிருக்கிறது வடபழனியிலே. நான் வரும்போது கூட பார்த்தேன். நேற்று மாலை என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், நேற்று மாலை குறிப்பாக திருமாவளவன் ஆதரவு கொடுக்கிறார். ஆனால் அவருக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கு. அது என்ன டிமாண்ட்ஸ் எல்லாம் பத்திரிகைகள்
வன்னி அரசுக்கு ஒரு பதவி கேட்டார், போர்ட்போலியோவில் துணை முதல்வர் பதவி கேட்கிறார் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அவர்கள் எழுதக்கூடிய கற்பனைகளுக்கெல்லாம் நமக்கு அளவீடு அல்ல. ஆனால் இந்த நேரத்தில் அவருக்கான வாய்ப்பு தலித் அரசியலுக்கு, ஒரு தலித் தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப முக்கியம். ஏனால் அதிகபட்சமாக தலித் இளைஞர்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதனால திருமாவளவனுக்கோ அல்லது மற்ற கட்சிகளுக்கோ ஒரு கண்ணியமான ஒரு பதவி கொடுப்பது தவறே இல்லை. ஏனால் அவர்களுக்கு இன்னைக்கு ஆட்சியை நிலைப்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தேவை, ஆட்சியை நிலைப்படுத்துவதற்கு கம்யூனிஸ்டுகள் தேவை. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த குழப்பமும் வராது. புஷியானது பேசுகின்ற போது எளிய விளிம்பு நிலை மக்கள்கிட்ட சொன்னார், 10 கோடி ரூபாய் கொண்டு முன்னாடி வைப்பான், நீங்க போயிடக்கூடாது. ஏன்னா கொள்கை வாழ்ப்பால் வந்தவங்க, ஆட்டோ டிரைவர், கர்ப்பிணிகள், மிக சாதாரண மக்கள், அன்றாட காட்சிகள், 400 ரூபா 500 ரூபா சம்பாதிக்கிறவங்க எல்லாம் எலெக்ஷன்ல நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். இன்னைக்கு 40 கோடி செலவழிந்து நாக்கி 40 கோடி எதிர்த்து ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு? தினமும் 400 ரூபா சம்பாதிக்கிறவங்க. அவங்க கனவுலே 40 கோடின்னு எழுதி பார்க்க முடியாது. 40 கோடி 25 கோடி 30 கோடி செலவு பண்ணாங்க. சில தொகுதிகளுக்கு 100 கோடி கூட செலவு பண்ணிருக்கு. டிஎம்கே செந்தில் பாலாஜியினுடைய தொகுதிக்கு 100 கோடி கூட செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு நகை கொடுத்துருக்காங்க, 12 கிராம் நகை, 12 கிராம்ல 8 கிராம். இப்ப இப்படியெல்லாம் ஜெயிச்ச இடத்துல தினமும் 500 ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தினமும் வேலை பார்க்கிற சாதாரண கூலிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்ப அது மக்களுடைய இன்டென்ஷன். அதான் கிடும். ஜனநாயகம் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதை பாரதிய ஜனதா ஆட்டையை கலைத்து விடுவதற்கு முயற்சி செய்தார்கள். காரணம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி கூட சேர்வது பாஜகவுக்கு பிடிக்காது. பாஜகவினுடைய சுலோகம் காங்கிரஸ் முக்து பாரத். காங்கிரஸ் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு தான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். RSSனுடைய அந்த கொள்கைகள் தோற்று போய்விட்டது. ஆகவே காங்கிரஸோடு நீ சேர்ந்தால் நாங்கள் விளையாட மாட்டோம், அதிமுகவோடு சேரு, அதிமுகவை வைத்து நாங்கள் டெல்லியிலிருந்து உன்னை சாவி கொடுத்துக்கலாம் என்றார். இதில் விஜயனுடைய நிலைப்பாடு ரொம்ப முக்கியம். எந்த நிலையிலும் நான் பாரதிய ஜனதாவோடு, எங்களுடைய கொள்கை எதிரியான பாஜக, ஒன்று அரசியல் எதிரி திமுக, எங்கள் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா, ரெண்டுமே அவங்க டிஃபரன்சியேட் பண்ணாங்க. அரசியல் எதிரி பாஜக, கொள்கை எதிரி திமுக. அப்ப அந்த நிலையில அவங்க அதிமுக 47 சீட் இருக்கு, நேரடியாக ஏடிஎம்கேல போய் வாங்கி கூட ஆட்சி அமைக்கலாம். அவர் போகல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதிமுக 47 இருக்கு, பாஜக 1 இருக்கு, 48 சீட் இருக்கு, பாமக 4 இருக்கு. ஆனால் அவர் போகல. அவர் போனது யார்கிட்ட? திமுக கூட்டணிகள்கிட்ட தான். திருமாவளவன்கிட்ட போனாரு, IMUL இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிட்ட போனாரு, இந்திய கம்யூனிஸ்ட போனாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட போனாரு, காங்கிரஸ் கட்சிட்ட போனாரு. அப்ப அவர் ஒரு டு பி கன்வே த மெசேஜ் டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. வாட் விஜய் சேஸ் என்ன சொல்லிட்டு இருக்கார், அவர் என்ன சொன்னார்னா, நாங்க ஒரு மதச்சார்பின்மை, மதச்சார்பற்ற சக்திகள், இந்த மாதிரி கடும் போக்குவாத ஹிந்துத்துவ அரசியல் எடுக்கக்கூடிய பாஜகவின் பக்கம் நாங்கள் இல்லை. இந்த மெசேஜ்னால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துக்கிட்ட முஸ்லீம் வாக்காளர்கள், கிறிஸ்தவ வாக்காளர்கள் பெரும் அணியாக விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போகிறார்கள் வருங்காலத்தில். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் ஏராளமாக இருக்கிறது. அவர் கொடுத்த 366 வாக்குறுதிகள்ல அவர் நிச்சயமா அவருக்கு நிறைய லாட் ஆஃப் இஷ்யூஸ் கோயிங் ஆன். ஆனா நீங்க சொன்னீங்க இல்லையா சார், கொள்கை எதிரி கூட என்னனாலும் அவர் சேர மாட்டாரு. ஓகே, கொள்கை எதிரியா பாஜக சொன்னாரு, அரசியல் எதிரியா திமுக தானே விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாரு. திமுக தாவைக்கு தான் போட்டினும் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப அதே திமுகவிடம் அந்த கூட்டணி கட்சிகளை எடுப்பது திமுக வாக்குகளை பிரிப்பதற்கு சமம் தானே. இது திமுகவினுடைய, அவர் திமுக போய் கேட்கல. திமுக கூட்டணி கட்சிகள்னா ஏங்க, டெமோக்ரஸி என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்டது. திமுகவுடன் நின்று ஜெயிச்சாங்க. ஆனால் அவர்கள் எல்லோருமே இப்ப கம்யூனிஸ்ட் இருக்காங்க, திமுக ஊழல் கட்சி தான், கம்யூனிஸ்ட் எதுவும் ஊழல் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? திருமாவளவன் மதச்சார்பின்மை என்ற ஒரே கொள்கை தான் அங்க நிக்கிறார். உடனே இங்க எல்லா தலித்துகளுக்கும் திமுக உதவி செஞ்சிடல. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களோட பார்ட்னர்ஷா இருக்கிறாங்க. திமுகவுடைய வாக்குகள் அப்படின்னு சொல்ல முடியாது. திமுகவுடைய வாக்குகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், இவர்களுடைய வாக்குகளையும் திமுகவுடன் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இங்க விஜய் என்ன பார்க்கிறார் என்று சொன்னால், மதச்சார்பின்மை ஒரு நடுநிலை, அனைவருக்குமானது, சாதி ஏற்றத்தாழ்வு இல்லை, மத ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லோருக்கும் நாம் அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அவர் அதை செய்கிறார். அதனால இதுல ஒரு பெரிய தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதனையடுத்து இப்ப விஜய் அவர்கள் விசிகா வருமா வராதா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன் விசிகா இவ்வளவு இழுபறி நீண்டுகிட்டே போகுது சார்? அவங்க நமக்கு அது கிடைச்ச தகவல், விடுதலை சிறுத்தைகளுக்கு சில டிமாண்ட் இருப்பதாக செய்திகள் வருது. என்ன டிமாண்டு? வன்னி அரசு இன்னொருத்தர்
காட்டுமன்னார் கோயில்ல இருக்காரு. அவரு இது கிடையாது, அவரு விடுதலை சிறுத்தைகள் கிடையாது, அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், இளைய பெருமாளுடைய மகன். வன்னியரசுக்கு கொடுப்பது தகுதியானது. அவர் அடிப்படைத்துவமான ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய ஆள், ஒரு போராளியும் கூட. இப்போ அவருக்கு அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்து அவரை நியமித்திருக்கிறார்கள் என்பதில் அர்த்த புஷ்டி இருக்கிறது. இப்பொழுது நமக்கு பத்திரிகைகள் என்ன சொல்கிறதுனா, அதாவது விசிகையிலிருந்து சில டிமாண்ட்ஸ் வைக்கப்படுது, அதுல துணை முதல்வர் பதவி கேட்கப்படுது, ஒரு கேபினெட் கேட்கப்படுது, அப்புறமா 3க்கு மேற்பட்ட மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் கேட்குறாங்க. இப்போ மாநகராட்சி எலெக்ஷன் வரும்போது 3க்கு மேற்பட்ட மாநகராட்சிகளை கேட்குறாங்க. இன்னைக்கு பத்திரிகையில் அந்த செய்தி, அதோடைய உண்மை தன்மைகளை பற்றி நமக்கு தெரியாது. அது அல்லாமல் தலித்துகளுக்கான ஒரு ஸ்பெஷல் மசோதாவை, ஸ்பெஷல் பில்லை பாஸ் செய்யணுங்கிற கோரிக்கை வைத்திருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிற. இதுல ஒன்றும் பெரிய அதிசயமான கருத்து ஒன்றும் இல்லை. தலித்துகளுக்கான உரிமைகளுக்கான ஒரு பில்லை பாஸ் பண்றது சரிதான், அதுல மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது, மாநகராட்சி 3 கேட்கறதுலையும் தவறு இல்லை, அதுலேயும் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வன்னியரசுக்கு ஒரு பதவி கொடுப்பதிலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை முதல்வராக கேட்பதும் அது அவருடைய உரிமை. கொடுக்கிறதா இல்லையா என்பது வேறு விவகாரம். அப்படி கொடுத்தால் விஜய் அவர்களுக்கு நல்லதுதான். ஏனென்றால் தொடர்ந்து ஒரு கட்சியை தனக்கு வசப்படுத்திக் கொள்ள முடியும். அவர்கள் நாளைக்கு திமுகவிடம் போய் சேர மாட்டார்கள். தமிழ்நாட்டில் 7-8% வச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள். அவர்களை எல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டும். அவங்க வைக்கிறாங்க, வச்ச உடனே எல்லாம் சரின்னு சொல்லலை, பேசலாம், மனம் விட்டு பேசி. இதுல பேசுவது யாரென்றால், இடையில புரோக்கரேஜ் இருக்கக்கூடாது. முக்கியமான ஆட்கள் பேசி நாம ஒரு நிலையான, இப்ப திமுகவிலே 60 வருஷமா இருந்து என்ன தலித்துகள் பெற்றார்கள்? தலித்துகள் கேவலப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட ஒரு பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியல, மலங்கலந்த தண்ணீரை குடிச்சிட்டு அதுக்கு நீதி தெரியாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன் அடுத்த மாற்று பிளாட்ஃபார்ம் போகக்கூடாது? ஏன் விஜயத்தை நோக்கி போகக்கூடாது? அதுல என்ன தப்பு இருக்கு? அது ஒன்றும் தப்பு இருந்த மாதிரி எனக்கு தெரியும். ஆனா இது மட்டும் தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல திமுகவின் பின்னணியில திமுக ஏதாச்சும் ஒரு அழுத்தம் கொடுக்கறதோ இல்ல வேற ஏதாச்சும் டிமாண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி, ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு வர வச்சு பேசியிருக்காரு, கூட்டணி விட்டு போவேனான்னு. அதனால வேற ஏதாச்சும் ஒரு அழுத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, அழுத்தம் கொடுப்பதற்கு சிறுத்தைகளுக்கும் அவ்வளவு ஒன்றும் புத்தி கெட்டவர்கள் அல்ல. விடுதலை சிறுத்தைகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு பெரிய ரிஃப்ட் இருந்தது. யாருக்கு இடையில? திமுகவுக்கும் இடையே. அவர்கள் அந்த 8 சீட்டை பெற்றதை பெரும் கேவலப்படுத்தப்பட்டு தான் கொடுத்தார்கள். ஆனா இவ்வளவு சிக்கல்களுக்கு இடையில இந்த 2 சீட்டு கிடைத்தா பெரும்பான்மை கிடைத்து ஆட்சி அமைக்க போறார் விஜய் அவர்கள் 118 வைத்து. அந்த 118 வைத்து ஆட்சி அமைத்தால் பின்னாடி எதுவும் பிரச்சனை வராதா சார்? ஏன்னா அதற்கு முன்னாடியே குதிரை பேரம் பேசுறது, இந்த நள்ளிரவுல பாத்தீங்கன்னா அமமுக வேட்பாளர் ஒருத்தர் தாவேக்கால அவங்க பொய்யாக கணக்கு காட்டியிருக்காங்க, என் கூட சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. அது பின்னடைவு ஒண்ணு இல்லை. இப்போதான் அந்த வேட்பாளர் வந்துட்டாரு. அமமுக வேட்பாளர் காணாமல் போய்விட்டார், தாவேக்கா பணம் கொடுத்து வாங்கி கொண்டார்கள் என்று திரு தினகரன் வெளியே சொல்லிட்டு இருந்தார். தினகரனுடைய அரசியல் முடிந்து விட்டது. அது ஒன்றும் பெரிய அரசியல் ஒன்றும் இல்லை. இஸ்லாமியர்கள் வாக்குகளும் தலித்துகளின் வாக்குகளும் கிறிஸ்தவர் வாக்கெல்லாம் முழுமையாக பிரிந்து போய்விட்டது. இந்த 3 சமூகம்தான். தலித்துகள் அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள், திருமாவளவன் வந்த பிறகு அவர்கள் இவர்களுக்குத்தான் வாக்களித்தார்கள். ஆக இந்த சூழ்நிலையில் தற்போது நிலைமை முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. இந்த 3 கம்யூனிட்டியுமே இன்னைக்கு பெரும்பான்மை வாக்குகளை ஒரு 15% அளவுக்கு இங்க வந்துச்சு, ஒரு 12% அளவுக்கு வந்துச்சு, அல்ல ஒரு 10% அளவுக்கு திமுகவிலிருந்து அது இடம் மாறியது, புலம்பெயர்ந்த மாதிரி இடம்பெயர்ந்து விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு போனதுனால தான் இந்த முறை திமுக தோத்ததுக்கு காரணம். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி டிடிவி தினகரனுக்கு ஒன்றும் அரசியல் வாழ்க்கை ஒன்றும் இல்லை. திரு காமராஜன் போர் 2000 ஓட்டுல மன்னார்குடி அந்த பக்கம் ஜெயிச்சிருக்கிறார் டெல்டாவில். அதை வைத்துக்கொண்டு அவர் ஒன்றும் பண்ணா, அவர் ரொம்ப அதிகமாக விசுவாசத்தை காட்டுகிறார் மோடி அமித்ஷா மீது, ரொம்ப விசுவாசத்தை காட்டுகிறார். இதன் மூலமாக அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்த என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் வேட்பாளர்களே ஹைதராபாத், பெங்களூர் போன்ற இடங்கள்ல தங்க வச்சிருக்காங்க. ஏன்னா பேரம் பேசப்படும், இடையில என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான நடக்கலாம். பேரம் பேசினாலும் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க முடியாது. அதாவது 32 இப்போ அதிமுகலேருந்து 32 பேர் போகணும். இப்போ இவங்க மொத்தமா போனோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. காங்கிரஸ்ல 5 பேர் இங்க போனோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அரசியல்லாம் விஜய்க்கு ரொம்ப புதியது. அவர்களுக்கு எல்லாமே இளைஞர்கள். திருப்பி சொன்னால் ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள், அதை போன்று புஷி ஆனந்த், இவர்களுக்கெல்லாம் பெரிய அரசியல் புரிதல் ஒன்றும் இல்லை.
பாரதிய ஜனதா செய்கிற இந்த திடுக்கிடுத்தனத்தில் என்ன வேணாலும் செய்வார் அமித்ஷா. அதெல்லாம் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் எதிர்கொண்டு வந்துவிடுவார்கள். போக 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 நாளொன்றும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக காலங்கள் கழிந்து கொண்டே இருக்கும். அப்புறம் வருங்காலத்தில் அதை ஒரு உறுதியான நிலைப்பாட்டை கண்டிப்பாக பெற்றுவிடும். ஆனா ஒரு இறுதியா ஆட்சி அமைக்க போறது அந்த நாள் எப்போதான் வரும் சார்? இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதா இருந்துச்சு 11 மணிக்கு, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப எப்பதான் ஒரு ஆட்சி அமைக்க? ஆட்சி ஒரு நாள் குறித்து விடுவார்கள். இன்றைக்கு முடிந்துவிடும். இன்றைக்கு 120 எம்எல்ஏக்கள் அல்லது 118 எம்எல்ஏக்களை வந்து கொடுத்து அதுக்கப்புறம் கவரிங் லெட்டர் கொடுத்துருவாங்க. அவர் என்ன சொன்னாரு? அர்லேக்கர் கவரிங் லெட்டர் வேணும் தம்பின்னு கேட்டார். கவரிங் லெட்டர் தட் மீன்ஸ் நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அவருடைய சைனிங் அத்தாரிட்டியான லெட்டரை கொடுங்கள் என்று கேட்டார்கள். அது இன்றைக்கு கொடுக்கப்பட்டு விடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கொடுக்கப்பட்டு விட்டால் வேலை முடிந்து விடும். ஆட்சி ஆட்சி கண்டிப்பாக அமையும். ஆட்சி அமையவில்லை என்றால் வைத்துக் கொள்ளுங்கள், அது விஜய்க்கு நம்ம நன்மையாக அமையும். அது என்ன இப்படி சொல்றீர்கள்? ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காமல் ஆட்சி அமைந்தாலும் விஜய் ஆட்சியை கலைத்தால் அவர் எலெக்ஷன் என்றால் 200 இடங்களை ஜெயிச்சு போறோம். இதை விட பெரும்பான்மை அதிகமாகவே கிடைக்கும். டவுட்டே கிடையாது. கூட்டணி கட்சிகள் போட்டு விடும். அவ்வளவு பேரும் அதிமுக எல்லாம் ஒண்ணுக்கு ஆகாம போயிடும், சப்பையா போயிடும். வேற ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா சார்? இப்ப இந்த இதற்கிடையில இப்ப இந்த பேச்சுவார்த்தை பிரச்சனைகள் வரலாம். தட் மே பி டேக்கன். இப்போ வராது, 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஏதாவது குழப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பாஜகவுடைய யுக்தி நமக்கு தெரியும். என்ன வேணாலும் குழப்புவார்கள். ஆனால் உறுதியாக நிற்பார்கள். விடுதலை சிறுத்தைகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருந்தால் கம்யூனிஸ்டுகள், இவர்கள் உறுதியான பார்ட்டி. இவர்களெல்லாம் போக மாட்டார்கள். கம்யூனிஸ்ட் போக மாட்டார்கள். காங்கிரஸுக்கு வழி இல்லை. திருமாவளவன் அந்த வேலையை செய்ய மாட்டார். இந்த 3 பேர் இருந்தாலே நமக்கு போதுமானது. அவர்கள் கட்சிக்குள் உடைக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். நன்றி.